இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் என்ன மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்லாம் செல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்ங்கிறது நீங்க டிஷர்ட் எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட், டிஷர்ட் பிரிண்டிங்கு எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். இப்போ அதுல டிஜிட்டல் ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இப்போ ஏஏ நிறைய ப்ராடக்ட் ஜென்ரேட் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை வாலாட்டு எல்லாமே ஏஏ ஜென்ரேட் பண்ணிடுது. வாலாட்லாம் இப்போ ஏஏ நம்ம கொடுத்தீங்கன்னா சாட்ஜிபிடி கொடுத்தீங்கன்னா நல்ல வாலாட்டாவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்றவங்க நம்ம கொஞ்சம் ஆல்டர் திங்க் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு எடிட் பண்ற மாதிரி திங்க் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஐட்டமா திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த அனிமல்ஸ் கலரிங் புக்கு அது வந்து ஆல்டர் பண்ணணும். அதாவது கஸ்டமர் இப்போ வாங்கினாங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரேமை டிஜிட்டல் பிரிண்ட் நீங்க வந்து டிசைன் பண்ணி வச்சு நீங்க சேல் பண்றீங்க. அதுல கஸ்டமர் நினைச்சாங்கன்னா அந்த நேம் இருக்கா, இப்போ ஆம்ஸ்டாம்ங்கிற நேமை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்டா கொடுங்க. அப்படி எப்படி கொடுக்கலாம்னா கேன்வால நீங்க எடிட் பண்ணலாம். கேன்வால எடிட் பண்ணீங்கனாலே கேன்வா லிங்க்ல நீங்க கொடுத்தீங்கன்னா கேன்வால அவங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸா எடிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமரே கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ராடக்டா எடிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வரும். இப்போ ஏஏ நிறைய ப்ராடக்ட் ஜென்ரேட் பண்றதுனால நிறைய சேல்ஸ் வந்து கொஞ்சம் அடிவாங்க தான் செய்யும். ஏன்னா ஏஏ பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது சேல்ஸ் அடிவாங்க தான் செய்யும். ஸோ அதனால கஸ்டமைஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்டை ஜென்ரேட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்கா, இன்விடேஷன் இருக்கு. இப்போ 2 இயர்ஸ்க்கு பேபிக்கு அவங்க இன்விடேஷன் வைக்கிறாங்க. அந்த இன்விடேஷனுக்கு ஒரு நேமு அந்த பிளேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுங்க. இல்லை டிசைன் நல்ல டிசைனா பண்ணுங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்றவங்க இந்த ஃப்ரேமே கொடுக்குறீங்கன்னா ஃப்ரேம்ல ஒரு லெட்டரோ ஏதோ ஒரு இருக்கும்போது அந்த லெட்டரை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி ஐட்டமா கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய சேல்ஸ் வரும். பிளானரே கொடுத்தாலும் பிளானர்ல நிறைய டிசைன்ஸ் அவன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பண்ணுங்க. கேன்வால பண்ணீங்கன்னா கேன்வால எடிட் பண்ணிக்கலாம். கேன்வால நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டமா நீங்க கொடுத்து டிஜிட்டல் ப்ராடக்ட் ரெடி பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கும்போது அந்த அவங்க நேமை மாத்திக்கிற மாதிரி இந்த ரயான் இருக்கிற நேமை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க நேம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கேன்வால பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம பண்ண பாருங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. பிளானர் இருக்கு, வீடியோ எடிட்டிங்க்கு அந்த கொடுக்குற டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரி ஐட்டமா நிறைய பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்கவங்க அந்த குரூப்ல எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை